பார்ப்போம். ஜிங்க் கார்பனேட் இஸ் கிவ் ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஹீட் பண்றதுனால வரும். பார்ப்போம். ஜிங்க் கார்பனேட் ZnCO3 இதை ஹீட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஜிங்க் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. சரி பார்ப்போம் வாங்க, பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு ஜிங்க், இங்கே ஒரு ஜிங்க், கார்பன் 1 ஆக்சிஜன் 3, இங்க ஆக்சிஜன் 1+2 3 ஆயிடுச்சு. ரைட்டா? ரைட். இப்போ வாங்க இது என்ன டைப் பார்க்கணும். சிங்கிள் காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி நமக்கு 2 என்ன கொடுத்துருக்குன்னா சப்ஸ்டன்ஸை கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன? அது டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். திஸ் டைப் என்னது நமக்கு? டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ரைட். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் gives ஹைட்ரஜன் குளோரைடு. வாங்க இது எழுதிடுவோம். Hydrogen H2 reaction with Cl2 gives HCl. ரைட். இப்போ பேலன்ஸ் பண்ணணும். வாங்க பார்ப்போம். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? 2 போடுங்க. இங்க 2 குளோரின், அங்க 2 குளோரின் பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்ப இது என்னது அப்படின்னா இந்த 2 எலமெண்ட்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கொடுத்திருக்கு. அப்ப 2 or more compound combine to give a single product அப்படினா அது என்ன சொல்லுவோம்? நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்ப என்ன டைப் நமக்கு? காம்பினேஷன் ரியாக்ஷன்.